ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு படைப்பு. உனக்கு ஒன்று கேட்கணும்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31 என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். கரை தாண்டி வந்தாலோ கண்ணுல கடல சுமந்து வந்தோம், புது தேசம் போனாலோ வழிய மறந்து வழிய கண்டோம் செதறி போன. மில்லியன் 1 மில்லியனுக்கு எவ்வளோன்னு நான் வந்து ChatGPTல போட்டு பார்த்தேன். 8.5 கோடியா? யுவராஜ் எங்க இருக்கீங்க? 8.5 கோடி. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது. குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தேர்ட் மூவி தானே இந்த படம். ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஹேட்ரிக் அமையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன பசங்க, மற்ற கேரக்டர்ஸு, அந்த பொண்ணு, லவர், அப்பா, அம்மா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. பொதுவாக இசையமைக்கிறது அப்படின்னா வந்து இசையமைப்பாளர்கள் வந்து இந்த எடிட்டர்கள், சினிமாட்டோகிராஃபர்கள் மாதிரி படத்துக்குள்ள ஒரு ஆளாக பார்க்க மாட்டாங்க வழக்கமாக. அட்லீஸ்ட் நான் வந்த போது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னா மியூசிக் டேரக்டர்னா பாட்டு தானே, பாட்டு போடுவாங்க, தேவையான மியூசிக் போடுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட உள்ள இன்டகிரேட்டடா சினிமாவை விரும்பி ரசிச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப வருஷம். ஏன்னா வந்து நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு லக்குன்னு தான் சொல்லணும், ஆர் காட்ஸ் கிரேஸ், நல்ல படங்கள் தான் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் வந்து ஒரு தொடர்ச்சியாக இந்த ஆரம்பிச்சதை முடிக்க முடியாமல் ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மக்கள் வாழ்க்கை சார்ந்த படங்கள் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஜோக்கர் படம் வந்து அதை ரொம்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கொடுத்துச்சு. ஏன்னா வந்து இப்போ சிறந்த கலை, ரொம்ப நுட்பமான கலைகள் வந்து காமன் மேனுக்கு சொந்தமானது அப்படின்னு வந்து இளையராஜா சார் வந்து ப்ரூவ் பண்ணார் மியூசிக்ல. அதுக்கு முன்னாடி இசை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கு, ஃபோக் மியூசிக்னா அப்படி இருக்கும், சிம்பிளா இருக்கும்னா இப்போ வந்து ஒரு லாரிக்காரர் இருக்காருன்னா அவர் வந்து சிம்பிளான பாட்டு தான் கேட்பாரு. இதெல்லாம் வந்து உடைச்சார் இளையராஜா எனக்கு. ஸோ நான் வளரும்போது அவரோட இசை கேட்டு வளர்ந்ததுலையும் என்னமோ அந்த நம்மள மாதிரி மனிதர்கள், சாதாரண மனிதர்களுக்காக மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் வந்தேன். அதையும் ஜெயிக்கணும்னோ இண்டஸ்ட்ரியில டாப்பா ஏதாவது ஒரு பேர் எடுத்துடணும்னோ வரல. ஜெய்பீம் படம் பண்ணும்பொழுது நான் அந்த பொறுப்பை உணர்ந்தேன். அதாவது வந்து நடுவில் வந்து டிராவல் பண்ண போது, சில நாடுகளுக்கெல்லாம் போன போது நிறைய பேர் வந்து என்னுடைய இசை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு அவங்க வந்து சொல்ற வரைக்கும் நான் சீரியஸாவே எடுத்துக்கல. அது ஒரு பொறுப்பா அட்லீஸ்ட் பார்க்கல. படம் இருந்தால் பண்ணுவேன், என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு படத்துக்கு கம்போஸ் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம சும்மாலாம் அப்படியே ஒரு படம்லாம் பண்ணிடக்கூடாது. இந்த படத்தோட விளைவு சமூகத்தை நல்லா இருக்கணும். கண்டிப்பா அந்த படங்கள் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுற படங்களாகவும் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு குறைய வந்து ஒரு 3 படம் மூலமா எனக்கு பெரிய அந்த ஒரு இது கிடைச்சது, அந்த ஒரு வாய்ப்பு. அதுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் யுவராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது அவர் சொன்னார் இல்லையா, சாந்தி டாகிஸ் அருண் ப்ரோ சொன்னாரு, இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே முதலீடு பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே நிற்பாங்க. பட் ஆனால் சர்வை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சால ஒரு படத்துல வந்து இப்போ நம்ம ஒரு படம் நம்மளுக்கு சரியா போல, ஒரு 2 படம் 3 படம் விட மன்னிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர்ல நல்ல படம் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நிஜமாவே ஒரு கௌரவத்தை ரீஇன்ஸ்டேட் பண்ண ஒரு ஆளா நான் யுவராஜை பார்க்குறேன். யுவராஜ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். தமிழ் சினிமா இஸ் டெஃபினெட்லி லக்கி, வெரி லக்கி டு ஹாவ் யூ. யுவராஜுக்கும் எனக்கும் ஏற்பட்ட இந்த அழகான உறவுக்கு காரணமா இருந்த விஜய்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்க என்னோட மேனேஜர் அண்ட் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாரும் அவ்வளோ அருமையான மனிதர்கள். பிரபுராம் வியாஸ், விநாயக், அவங்களோட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து அதை பத்தி எல்லாம் புக்கே எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ஒரு ஜேர்னி. ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நம்ம படத்தை தாண்டி, அதாவது படத்துல பண்ற வேலையை தாண்டி அத்தனை விஷயங்கள் ஒரு ஜேர்னியா இது பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு படத்துல நடந்தது எனக்கு நல்லா தெளிவா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா மணியை மீட் பண்ணும்போது தான் அது எல்லாமே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஞானவேல் சார் வீட்டில் மீட் பண்ணும்போது ஆக்சுவலா என்னன்னா ஜெய்பீம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, பார்த்துட்டாங்க. ஐ திங்க் ஸ்கிரீனிங்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம ஒரு மகிழ்ச்சியில இருக்கோம், சரி ரொம்ப நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்கோம், இதோட கூட முடிச்சுக்கிட்டா கூட போதும், இந்த படம் கடைசி படமா இருந்தா கூட பரவாயில்ல வர்த்து அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம். பட் அன்னைக்கு நினைச்சு பார்க்கல, நம்ம ஜேர்னில நம்ம இவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்திருப்போம்னு நினைச்சு பார்க்கல. நீங்க வந்து ஒரு பெரிய காரணம். குட் நைட் வந்து
எனக்கு ஒரு படமா அப்படி நான் விநாயகத்தையுமே சொன்னேன், மணி வந்து யாரு பண்றாங்க, இது யாரு பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஒரு இப்பெல்லாம் என்னன்னா நம்ம வீக்னஸே வெளில காட்டிக்கூடாது. ஒரு நரமுடி வந்துடக்கூடாது பாருங்க, டைய போட்டு மூடுறது, இது பண்றது, இது உள்ள இதே மறைக்கிற மாதிரியே இருக்கு போல இருக்கு. அதனால மறைக்கிறதுல எல்லாருமே ரொம்ப ஒரு மும்முரமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு மனிதனுக்கு, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஃபேலபிள் தான், அவன் பர்ஃபெக்ட் கிடையாது. அந்த ஒரு இயல்பை வந்து ஒரு ஒரு அந்த மோல்டுல வந்து எடுத்து ஒருத்தர் பண்றாரு அப்படின்றது வந்து அன்பிலியபிள். உண்மையுடைய மியூசிக்கோட சக்சஸ்க்கு நீங்க பெரிய காரணம். உங்க பர்ஃபார்மன்ஸ், உங்க கண்ணு வந்து ரொம்ப அழகான கண்கள், ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஐஸ். சச் அ ஃபேன் ஆஃப் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸிஸ்டிங் மணி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வரேன். இங்க எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க படத்தை பத்தி. நான் அதனால படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க, 20 டிக்கெட் போடுங்க 30 டிக்கெட் போடுங்க அதெல்லாம் சொல்ல போறது இல்லை. அபியை பத்தி சொல்லணும். சின்ன பையன் தான். முதல் நாள்ல இருந்து எனக்கு வந்து அபியை வந்து ஒரு தம்பியா, அதாவது பொதுவாகவே நம்ம ஊர்ல என்னன்னா அந்த இப்ப குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஏஜ் அப்ரஷன் ஒன்று சொல்லுவாங்க. 40 வயசுல ஒருத்தர் இருக்காரு, நம்மளுக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னா நம்மளே அறியாம நம்ம வந்து பெண்டாகி அவங்க காலை தொட்டுருவோம் எப்படியாவது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் அபியோட கான்பிடன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. எனக்கு தம்பியா தான் நான் ஃபீல் பண்ணேன். அபியை வந்து ஒரு தம்பியா, நம்மளுக்கே ஒரு தம்பி இருந்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஆஸ் அ கிரியேட்டர், எப்பயுமே ஹி ஃபெல்ட் லைக் டாப் நாட் டாப் ஃபிளைட் ப்ரொஃபஷனல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு டாப் ஃபிளைட் ப்ரொஃபஷனல். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் படத்துல பொதுவாகவே வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும் அதுக்கு. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஷூட்ல நம்ம எழுதிருப்போம், அதை அங்கே போயிட்டு அந்த ஒரு சப்போஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது, தேவன் எடுத்துட்டு வந்துடுவோம், அப்புறம் எடிட்ல சரி பண்ண அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா வந்து எப்படி அவர் சொன்னாரோ, எப்படி எனக்கு நரேட் பண்ணாரோ அதையே தான் நான் ஒரு படமா பார்த்தேன். ஒரு 2 மணி நேரம் படமா, டைம் உட்பட 2 மணி நேரம் டைம்னா 2 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் அந்த படம். ரொம்ப ஹாப்பி அபி டு ஒர்க் வித் யூ. அண்ட் எவ்வளோ ஒரு நம்ம மியூசிக் மேக்கிங் வந்து ரொம்ப டக்குன்னு பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு 15-20 நாள்ல எல்லா பாட்டுமே நம்ம முடிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு ஒரு 12 பாட்டு போட்டு கடைசியில் 7 பாட்டு தான் நாங்கள் படத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாட்டு ஒர்க் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா இருக்காது. அபியை வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துக்கு அபி கண்டிப்பாக போவார். அது நீங்கள் பார்ப்பீங்க, இன்னொரு 4 நாள் தான். அதை வந்து நானுமே பார்த்து ஒரு அண்ணனா நான் அதை ரசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ அபி. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதல்ல அதை சொல்லிக்கிறேன்னா, ஒரு படத்துல மெயினா இருக்கிறவங்க நடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரேம்ல சும்மா அரை செகண்ட் நின்னவங்க கூட இப்போ சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்சஸ். அவ்வளோ ஒரு ரமேஷ் திலக் வந்து அவர் பேர் நான் மாத்திட்டேன் ஆக்சுவலா, ரமேஷ் தி லக் அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா அவர் முகத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு கேரக்டரையும் பண்ணிடுவாரு. ஏன்னா இந்த படத்துல அவருக்கு கொடுக்குற இந்த கேரக்டர், ஏன்னா நான் இந்த படம் பண்ணும்போது நீங்க பண்றீங்கன்னு பேசணும் போன்ல, எந்த கேரக்டர் பண்ண போறாருன்னு நான் வேற ஏதோ ஒரு கேரக்டர் நினைச்சிருந்தேன். இந்த கேரக்டர் அவருக்கு கொடுப்பாங்கன்னு நான் யோகிக்கல. அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு. படத்தோடைய அந்த கடைசி காட்சிகள், கடைசி நொடிகள் அவரோட முகத்து மேலதான் இருக்கு. அது முடிச்சுட்டு சசி சாரோட முகத்துக்கு போகும். அப்படி ஒரு பூரிப்பா இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ரொம்ப புதுசா இருந்தது அபி பண்ணது. சசிகுமார் சார், சார் நீங்க வந்து ஒரு, அதாவது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற யாரா இருந்தாலும் சொல்றேன், இன்னைக்கு அது வந்து உண்மை. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்க மாட்டாரா லைஃப்ல அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து எவ்வளவோ பேர் மேடை போட்டு மைக் வச்சு இது பண்ணி கத்தி என்னென்னமோ அந்த கனெக்டை கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனால் அது உங்களுக்கு இயல்பா, நான் வந்து பொதுவாக சொல்றேன், பொதுவாக மக்களோட பேசும்போது இது பண்ணும் போதும், இந்த படத்தை நீங்க உங்க படம் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஒரு வேற ஒரு விதமான ஒரு மரியாதையோட பேசுறத பார்க்க முடிஞ்சது. உங்க மேல இருக்கிற அந்த அன்பு, மரியாதை, உங்க இத்தனை வருஷம் சினிமா ஜேர்னில நீங்க எத்தனையோ ரோல்ஸ் பிளே பண்ணிருக்கீங்க. டைரக்டரா, நீங்க ஒரு ஆக்டரா இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அயோத்தின்ற ஒரு படம் வந்து அன்னைக்கு நீங்க பேசும்போது தெரிஞ்சது சமூகத்துல எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அதிர்வுகளை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார் உங்களோட அசோசியேட் பண்ணதுல. உங்க முதல் படத்துல இருந்தே எனக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு பெரிய பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம் உண்டு. ஸோ இந்த படத்துல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில நான் அசோசியேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். சிம்ரன் மேம் எல்லாருமே அஃப்கோர்ஸ் சொல்ல வேணாம், எல்லாருமே லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் ரைட்ஸ். பட் ஃபைனலாக விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நல்ல படம் அப்படின்னு சொன்னா பத்தாது. படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும், எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். என்னன்னா வந்து சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா, நம்ம நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளைமோட போகும்பொழுது அது தேட்டர்லயும் பார்க்க முடியுமா, அந்த தேட்டருக்கான அந்த கொண்டாட்டம் இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்துல இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு சீரியஸான கேள்வி. ஒரு ப்ரொடியூசருக்கு இது பெரிய கேள்வி. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆல்மோஸ்ட் எதுக்குடா நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு நிலை இருக்கு.
அதே நேரத்துல நம்ம ஒரு படத்தை விற்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற நிலைமையுமே இருக்கு. இப்போ வந்து அது என்னன்னு தெரியல, நம்ம ஒரு கிரேல இருக்கமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கமான்னு தெரியல. கடந்த ஒரு 15 வருஷங்களாவே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒண்ணு இப்படி இல்லைன்னா அப்படியா இருக்கு. அந்த கிரே எங்க போச்சு நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல அந்த கிரே அவ்வளோ அருமையா இருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப டெப்தியான ஃபிலிம். இந்த படம் ஹீல் பண்ணிச்சுன்னு சொல்றேன் ஒரு மனுஷனா. ஏன்னா நானுமே வந்து நிறைய இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். ஜெய்பின்லாம் பண்ணும்பொழுது ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது இப்போ ஞானவேல் சார் எல்லாம் பேசும்போது அவ்வளோ விஷயம் கத்துக்கிறோம், இது பண்றோம். ஆனா நம்ம எவ்வளவுதான் ஒரு கஷ்டத்தையோ மனித குலத்தோடைய இந்த ஏண்டா அப்படி கொலை நடக்குது வாரம் நடக்குதுலாம் பத்தி பேசினா கூட அதை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல வைக்கிற அன்பு இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்குது. பதிலே தேவையில்லைன்னு தோணுது. இந்த அன்பு தான் ஆன்சரா இருக்கு. அன்புக்கு லாஜிக்கே இல்லைங்க. லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். இரேஷனல் திங். வாட் இஸ் லவ்? லவ்னு அர்த்தமே கிடையாது அதுக்கு. நம்ம வந்து இன்னொருத்தங்க மேல அன்பு வைக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குதுல்ல. ஒருத்தங்க கூட இன்னும் ஒரு சென்டென்ஸ்ல எழுதல. எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க கவிதைகள், லிட்ரேச்சர் எவ்வளவோ இருக்கு அன்பை பத்தி. ஆனா அதை டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஓப்பன் ஹெண்டட் ஃபீலிங்கோட தான் இந்த படத்தை நான் பண்ணி முடிச்சேன். இந்த படம் எனக்கு நிறைய அன்பு கொடுத்தது. இந்த படத்துக்கு நான் நிறைய அன்பு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க நான் நிக்கிறது வந்து பெருமையா நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இத்தனை நாளைக்கு இந்த டிபேட் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு நல்ல படம்னா எல்லாரும் போய் பார்ப்பாங்களா? இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 பேர் 100 பேர் அப்படின்ட்டு அந்த ஒரு வீக்கெண்டுக்குள்ள எனக்கு குட் நைட்டுக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நல்லதுக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பா மார்க்கெட் இருக்கு. ஆனா வந்து அது நிறைய ஒரு கட்டாயங்களுக்குள்ள இயங்குறதுனால இப்போ ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சரியா கிடைக்கலன்னா கூட அது கூட மிஸ் ஆயிடும். பட் இந்த படம் சம்மர்ல ரிலீஸ் ஆக போறது ரொம்ப சந்தோஷம். டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு மரியாதை இருக்குல்ல, அதாவது வெளில போயிட்டு நம்ம தமிழ்ல இப்போ எப்படி எல்லாம் படம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிங்க அந்த படமா சொல்லுவீங்க. நீங்க ஒரு வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல என்னங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு பெருமை தரக்கூடிய படமாக இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு தேவையான இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இருக்கிற இந்த நெகட்டிவான ஒரு ஸ்பேஸ்ல கண்டிப்பா எல்லாருக்கும் தேவையான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஆளை மறந்துவிட்டேன். அவர் என்னன்றதுனால இதுவால மோகன்ராஜன் இந்த படத்துக்கு இங்க உட்காந்துருந்தீங்க, சாரி. இந்த படத்துல அவரோட வரிகள் வந்து இந்த படத்துடைய ஆன்மாவுடைய ஒரு ரீங்காரம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கமாவும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் அவ்வளவு லவ் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார். உங்களோட மிகப்பெரிய ரசிகர் நான் தான். அவரோட முதல் ஃபேன் தான் அப்படின்ற ஒரு பெருமையில நான் சொல்றேன். இந்த படத்துல வந்து அவர் எழுதின சில வரிகளுக்காக அவர் ஏதாவது ஒரு பெரிய தேசிய விருதோ ஏதாவது ஒரு பெரிய விருது கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கான முயற்சிகளையும் நம்ம பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். டூரிஸ்ட் ஃபேமிலியை தியேட்டர்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. அன்பு இன்னைக்குமே ஜெயிக்கும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட பெரிய பையன் நான் தான். என் பேர் மிதுன். ஃபர்ஸ்ட் அபி ப்ரோ இந்த கதை நரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா பண்ண முடியுமா. எனக்கு செல்ஃப் டவுட் இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கூட சொன்னேன். அவங்க எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, இது உன்னால் பண்ண முடியுமா. தமிழ் சின்ன வயசுலேருந்தே நிறைய தமிழ் படங்கள்லாம் பார்த்துட்டு தமிழ் பேச தெரியும், கேட்டாலும் புரியும். ஆனால் ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த டைலாக் எல்லாம் புரிஞ்சுட்டு பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட் இருந்தது. ஆனால் அபி ப்ரோ என் மேலே வச்ச நம்பிக்கை தான் என்னால் இந்த கேரக்டரை பண்ணுறது முடிஞ்சது. இந்த படத்து மேலேயும், இந்த கதை மேலேயும், இந்த ஆர்டிஸ்ட் மேலேயும், அவரோட எல்லா டீம் மேலேயும், எடிட் டீம் மேலேயும், எல்லார் மேலேயும் அபி ப்ரோ வச்ச கான்ஃபிடன்ஸ் தான் இந்த படத்தோட அவுட்டு. ஸோ நானும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மே 1 எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். சசி சார், சிம்ரன் மேம், எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக என்ன ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் ஒரு சூப்பர் சிங்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் ராட்சசி படத்தில் ஜோதிகா மேம் கூட ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காத்தோகரண்டு, கதல், டான், அதுக்கப்புறம் 23 மூவிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு பெரிய மூவி. அதுக்கு வாய்ப்பு கொடுத்து அப்படியே எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் சார், நீங்கள் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி அங்கிள்.
அப்புறம் சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் யாரை சொல்கிறது, அப்புறம் எந்த அண்ணன், மிதுன் அண்ணா. அவர் வந்து மூவில அண்ணன், ஆனால் ரியலில் வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தார். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், ஷான்ரோட அங்கிள், உங்கள் மியூசிக்லாம் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் எதிர்க்க ஒரு சாங் பாடலான்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக பாடலாம். கரை தாண்டி வந்தாலும் கண்ணுல கடலை சுமந்து வந்தோம், புது தேசம் போனாலும் வழிய மறந்து வழிய கண்டோம், செதறி போன உறவு கூட்டம் கிடைச்ச கூட்டில் அறவை ஆட்டோம், நாளை என்ற நம்பிக்கையில் நாட்கள் இங்கே ஓடும், கனவு மட்டும் எண்ணிக்கையில் கூட்டிக்கிட்டே போகும், கையை பிடிச்சி முன்ன இழுத்து கூட்டிக்கிட்டே போகும் போகும் போகும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். உண்மையில கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேடை எனக்கு. இந்த கதையோட ஆரம்பம் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு குடும்ப படம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் என்னன்னா, எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. என்னன்னா, எல்லாரையும் வெறுக்காத, அவங்க மேலே அன்பு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே சில டைம் தோணும், இவங்க ஏன் இவங்க மேலே தான் பாவப்படுறாங்க, இவங்களே ஏன் இப்படி பண்ணுறாங்க. நான் சின்ன வயசில் சொல்கிறேன். அப்போது என்கிட்ட சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நீ இப்போ ஒரு பண்ணுற ஒரு உனக்கு விஷயம் உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் திரும்ப வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சாங்க. அண்ட் இந்த படம் நான் முடிக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு தம்பி அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடுப்பா, அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடு அப்படின்னுவாங்க. நான் அம்மாட்டே கேட்பேன், என்னம்மா படம் பண்ணது நான் தான், எனக்கு உங்களுக்கு இருக்குமா வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா இப்போ சொல்றேன், இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் போகும். நான் இன்னைக்கு ஒரு பெட்டர் பர்சனா இருக்கேன்னா அது உங்களால மட்டும்தான்மா. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் பேசுறத பார்த்துருக்கேன் ஸ்டேஜ்ல. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன், சரியான சாப்பாடு கிடைச்சதில்லை, ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கேன், அதெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக நான் மாறி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், நானும் இப்படி பேசணும், நானும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் ஜெயிக்கும் போது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நான் கேட்டதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம இருந்த என்னோட அப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்பா. நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க எனக்காக, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆரம்பத்துக்கு நான் போயிடுறேன். பாலா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் முதல் நரேஷன் கேட்கறதுக்காக உங்களுக்கு டார்ச்சர் பண்ணேன். கதை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு ப்ரொடக்ஷன் ஓன் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நான் கண்டிப்பாக உனக்கு ப்ரொடியூசரை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பாலண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா நான் அவங்க எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் இவங்க தான். எனக்கு வயசு காரணமாவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாவோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. அதனால எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த மகேஷ் அண்ணா, யுவராஜ் அண்ணா, ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடியே தெரியுது, நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுன்னா அது காரணம் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு கிடைக்கும்னா அது ஐ ஃபீல் ஐ எம் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக இந்த படத்துல எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரிஷ் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தீங்க எல்லா விஷயத்துக்குமே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் அண்ணா, தேங்க்யூ. கதை கேட்டுட்டு அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க, என்ன ஒவ்வொரு நரேஷன்லையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இந்த எனக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து கிரியேட்டிவாக எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சசி சார், சசிகுமார் சார் வந்து இந்த படத்துக்கு 2 பசங்களுக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. 2 இல்லை 3.
என்னையும் சேர்த்து எனக்குமே சசி சார் வந்து ஒரு அப்பாவாக தான் இருந்திருக்காரு. நிறைய இடத்துல எனக்கு விட்டு கொடுக்காம இன்டர்வியூஸ்ல கூட நான் ஏதாவது சொதப்பும் போது ஏதாச்சும் வளரும் போது என்னை காப்பாற்றி என்னை அதை அழகாக கொண்டு போனது சசிகுமார் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் நான் உங்களை பற்றி எல்லா இன்டர்வியூஸ்லையும் பேசிட்டேன். உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு சொத்துன்றது நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டேன். இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேங்க்யூ மட்டும்தான். அடுத்து சிம்ரன் மேம். சிம்ரன் மேம் வந்து நான் திருச்சி ஆனுவல் டே ஸ்கூலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஓடி போய் அவங்க என்ட்ரி எப்போ ஓடி வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கு நான் அவங்கள இன்னைக்கு நான் டிரெக்ட் பண்ணுறேன்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மேம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு மேலே போச்சு. எல்லாருமே பேசுகிற ஒரு படமாக மாறினது நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எல்லா பெஸ்ட்டையும் நான் வாங்கியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்து மிதுன் அண்ட் கமலேஷ், 2 பேருமே எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் 2 பேரும் எனக்கு பிரதர்ஸ். இப்போ எனக்கு இந்த படம் உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் 2 பேருமே பெரிய இடத்துல இருப்பீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக யோகி பாபு சார். சார் இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு 5 நாள் டேட்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு முதல் நாள் என்கிட்ட ஷூட் முடிகிறப்ப என்ன சொன்னார், அபி இந்த படம் காசை பற்றி கவலைப்படாத, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா என்ன சொல்லு, நான் இந்த படம் பண்ணித்தரேன், எனக்கு இந்த படம் பண்ணணும், இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் லேட் ஆகும் போதும் சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு சொன்னதே பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால் இந்த படம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக MS பாஸ்கர் சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. செட்டுக்கு ஆன் டைம் வந்துட்டு உட்காந்துட்டு இவ்வளவுக்கும் எங்களுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு அண்ட் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அதுக்கு 3 கொடுப்பாரு. உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எந்த இடத்துலையுமே சலிக்காம எந்த இடத்துலையுமே என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டாரு. தேங்க்யூ சார். அடுத்து ரமேஷ் திலகண்ணா. நான் உங்கள்கிட்ட இது சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர் நான். நீங்கள் உங்களோட நான் சொல்றது நான் சூதுகோம்ல இருந்தே உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்துல உங்களை டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குறிப்பா நம்மளோட அந்த கிளைமேக்ஸ் காட்சி. எனக்கு அந்த படம் கிளைமேக்ஸ் கிட்ட நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இது நடக்கும், நான் அது கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக பக் சார், இளங்கோ குமரவேல் சார், ஸ்ரீஜா ரவி மேம், பிரசன்னா அண்ணா, யோகலட்சுமி, சுதர்ஷன் ப்ரோ, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல நீங்க எல்லாருமே உள்ள வந்ததுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த படம் உங்க எல்லாருக்குமே நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கும். அண்ட் உங்களை நிச்சயமா இந்த படம் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு நான் கொண்டு போகும் நான் ரொம்ப பர்சனலா மேனிஃபெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா என்னோட டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன். எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம எனக்காக நின்ன என்னோட டிஓபி. தேங்க்யூ அரவிந்த். அடுத்ததாக எடிட்டர் பரதண்ணா. இந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்க கட்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்றது இந்த உலகம் பார்க்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக மியூசிக் ஜான் ரோல்டன் சார். சார் நான் உங்களை பத்தி எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன். நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்னோட 50% ஆஃப் வெற்றியை நான் ஷான் சாருக்கு கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்துல அவ்வளோ அழகா மியூசிக் போட்டது ஷான் சார். எனக்கு இன்னொன்று, உங்களை மோர் தென் மியூசிக் டைரக்டர், நீங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் சார். எனக்கு லைஃபோட முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. லைஃப் வேல்யூஸ் எல்லாமே எனக்காக எந்த இடத்துலையுமே அபி முன்னாடி வான்னு எனக்கு தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அண்ணா. அண்ணா நீங்க எனக்கு இன்னொரு பில்லர். எனக்கு சத்தியமா தெரியல நீங்க அடுத்த படத்துல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களை எல்லா விஷயத்துலயும் நாங்க கரைச்சி எடுத்துட்டோம். நீங்க அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னா எல்லா பாட்டுமே மக்கள் மனசுல போய் நிற்கும். உங்க வரிகள் எல்லா இடத்துலயுமே நிற்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல். ராஜ் ப்ரோ, எஸ் அமேசிங் ஒர்க் பிரதர். நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துலயுமே. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர் நவா. உங்களோட காஸ்டியூம் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி டைப், அவங்க என்ன கிளாஸ், எல்லா விஷயத்தையுமே ஒரு காஸ்டியூம்ல கன்வே பண்றது எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ ஸோ மச் நவா. அடுத்ததாக வித்துஸ் அண்ணா. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை உலகம் ஃபுல்லா டூர் காமிச்சது நீங்க தான், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இவ்வளோ பெரிய ரிலீஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக உதய் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் நரேஷன் எனக்கு நீங்க சப்போர்ட்டா மட்டும்தான் இருந்திருக்கீங்க, பர்சனலாகவும் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஒர்க் சார். எனக்கு இப்படி ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மை டைரக்ஷன் டீம்.
ஐ லவ் யூ கைஸ், ஐ லவ் யூ so much so much so much. எனக்கு இதை சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் அவங்கள்ட்ட நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்க எல்லாரையுமே அடுத்தடுத்த படத்துல என் கூடயே வச்சுக்கணும், உங்களை படம் பண்ண அனுப்பக்கூடாதுன்னு ஆசையா தான் இருக்கு, செல்ஃபிஷா தான் தோணுது. பட் ஸ்டில் நீங்க எல்லாரும் படம் பண்ணணும், நீங்க எல்லாருமே அவ்வளோ டேலண்டட். ப்ளீஸ் சீக்கிரம் உங்க படங்களை பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்ல எல்லா ஹெல்ப்பும் பண்ண வெங்கட் ப்ரோ எங்க இருக்காரு? எஸ் வெங்கட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ இந்த படத்துல ஒரு அழகான பாடல் பாடியிருக்காரு, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. அடுத்ததாக மேனேஜர்ஸ் நாகராஜ் சார், பிரசாந்த் ப்ரோ, சுரேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எங்க ஷூட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்தது நீங்க தான். பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்துல பாடல்கள் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஷான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எஸ்பி சரண் சார், விஜய் யோஸ்தாஸ் சார், சைந்தவி மேம், மனோஜ் ப்ரோ, ஆல்சோ வெங்கட் பிரதர், இவங்க எல்லாரும் படத்துல பாட்டு பாடியிருக்காங்க. ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் ஷான் சார். கண்டிப்பா உங்களுக்கு அது இருக்கும். இவங்க எல்லாருமே அருமையா பாடியிருக்காங்க. லைக் உங்களுக்கு அந்த படத்தோட எதுவுமே வந்து பாடல் வைக்கணுமேனு வச்சது கிடையாது. எல்லாமே படத்தை வந்து நாங்கள் கதையை கன்வே பண்றதுக்காக யூஸ் பண்ண விஷயங்கள் தான். அண்ட் உங்களுக்கு அந்த எமோஷனை ஈஸியா அவங்க வாய்ஸ் மூலமா அவங்கள்ட்ட கடத்துவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டில் மணி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா போட்டோஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் படத்துல நடிச்ச மத்த நெய்பர்ஸ் கேரக்டர்ல நடிச்சவங்க ஒவ்வொரு ஒரு சின்ன கேரக்டர்ஸுக்குமே நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அகிலா இளங்கோவன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒன்று 6ஆவதுல இருந்து தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீ என் கூட இருக்க. ஐ மீன் இது தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம க்ளோஸா தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸா இருக்கும். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான் நிறைய டைம் நான் லோவாக வரும்போது அவங்க தான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அக்கிக்கும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. தோழர் வணக்கம் தோழர். நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு இந்த படம் பார்க்கணும் நானே தான் கேட்டு போய் பார்த்தேன். ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்றேன் நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு தான் வந்தேன். இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை அவ்வளவு பெருமையா இருக்கு, அவ்வளவு கனமா இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்துல திருப்பத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது ஒரு 10-15 பேர் வந்தாங்க. 35 ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கெல்லாம் இங்க வந்து, ஆனா இன்னும் வேலைக்குள்ளதான் இருக்கோம், ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்களும் எங்களுக்காக பேசுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சம்பந்தமா விசாரிச்சு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருக்காங்க. தாய் மண்ணுன்னு சொல்றோம், இதுதான் தாய் வீடுன்னு சொல்றோம். ஆனா எங்கோ ஒரு தேசத்துல கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது, ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா நம்ம தேசத்துல அது கிடைக்கல. மிகப்பெரிய வழியா இருந்தது. அபி, இதுதான் இந்த படத்தை நீங்க வெல்லவே முடியாது. அப்படி ஒரு படம் அவருக்கு, அதுதான் சுப்பிரமணியபுரம் தான். அவருக்கு திரும்ப சொல்லுவேன், சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினைச்சாலும் திரும்ப எடுக்க முடியாது. எனக்கு ஒரு நாடோடிகள் தான், அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு அப்படி. நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து பிளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா லட்சணமும் இருக்கு, எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி படம் இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு நேர்மையான திரைப்படம். என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார், நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும், நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழிச்சு என் பக்கத்துல உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க. சசிகலன், இதுக்கு எதுக்கே கை தட்டுறாங்க? தெரியல சார், தட்டுறாங்க. அது இந்த படத்துக்கு நடக்கும்.
என்னன்னா அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னாரு, ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்துல தெரியும். நீங்க உண்மையா உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க. நீ என்ன எண்ணத்துல பண்ணிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னாரு. அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்துல. இந்த நாய் கூட அழகா நடிச்சிருந்தீங்க, சூப்பரா நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இவன் பிரமாதமா பண்ணியிருந்தான். கைத்தட்டிக்கிட்டே இருந்தேன் சுதர்சனை பார்த்து. சுதர்சன் மாதிரி மனிதர்கள், பல மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்ல ஆனா யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிப்ட் கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள். பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம குமரவேலும் அப்புறம் அவங்க அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான விஷயம். உங்க சீனுக்கெல்லாம் நான் கத்திட்டேன். அதாவது என்ன மறந்து ஐயோ அப்படின்னேன். பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசு அவ்வளவு பாரமா இருந்தது. அற்புதமா நடிச்சிருந்தீங்கம்மா. எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். எனக்கும் அம்மாவை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சேச்சி வேஷம் போட்டு அவன் நின்னான். சரியா கும்முன்னு இருந்த சூப்பரா இருந்தது. உங்க சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச ஒரு மேடம். பக்கோட நடிச்சிருந்தீங்க. பக்கு என்னுடைய நண்பன், குமரவேல் என்னுடைய நண்பர். அப்புறம் அவங்க தம்பி ரொம்ப நல்லா பண்ணிருக்கடா, ரொம்ப அழகா நடிச்சிருக்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரி திலக், அதாவது நமக்கு ஒரு ஒரு படைப்புக்குள்ள, நல்ல படைப்புக்குள்ள நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்குவோம்ல. அப்படி ஒரு படைப்பு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், இந்த படைப்பு நம்ம கைவிடவே விடாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதைத்தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க கூட ஒரு 2 பேர் இருந்தாங்களே ஜூனியரா இருக்காங்களா? எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமா இருந்துச்சு. ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஐயோ. அதுல வேற ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சிருப்பாரு அபி. அவன் எச்செல்லாம் முழுங்கிட்டு இப்படியே நின்று சார் அப்படின்னு ஏ இரியா அப்படின்னு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிம்ரன் மேம் அற்புதமா பண்ணியிருந்தாங்க. என் தம்பி சசி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த படத்துல உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுன்னு தோணுச்சா. அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நீ நல்லவன் நேர்மையானவன் அப்படின்னு வந்து சொல்லவே வேணாம். ஸ்கிரீன்ல நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா வேற ஒரு தளத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியில எல்லாம் என் கண்கள் வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு, அதாவது உன்னை நான் எப்படி பார்க்கணும் அதை விட 100 மடங்கு அதிகமா ரசிச்சிருக்காங்க அபி. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம பார்த்துக்க கூடாது. பார்த்துருந்தா இதே நான் டப்பிங் பேசுறேன்டா, ஏதோ ஒண்ணு பேசுறா, உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படிதான் பசங்க படத்துல தொடர் நடிக்கல. நம்ம படத்தை காட்டுறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் மெதுவா டைரக்டர் கூப்பிட்டு, எப்பா இதுல ஏதாவது ஒண்ணு ஏன்னா இனிமே எடுக்க முடியாது. நான் இது பேசுறேன்டா, டப்பிங்காவது பேசுறேன், யாருக்காவது ஏதாவது கூடத்துல நான் பேசுறேன்டா, என் பேர் வரணும்டா அப்படின்னு அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். நான் படத்தை முடிச்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் கும்பிட்டுட்டே இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் யுவராஜ் சார். அப்புறம் இப்ப ஐயா பேசுனீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. காலம் கடந்து பேசப்படும் இந்த திரைப்படம். இப்படி ஒரு படம் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை யாருமே. உலகம் பூரா பேசுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு. அவ்வளவு இருக்கு இந்த படத்துல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷான், ஐ லவ் யூ. என் தம்பி ரொம்ப அழகா பண்ணிருங்க. உன் மனசு மாதிரியே இருக்கு படம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வேட்டி கட்டலேன்னு வருத்தப்பட்டீங்க. இதுக்கு 100 விழா எடுப்பாங்க. நீங்க வேட்டியை கட்டிக்கிட்டே போலாம். சரியா? ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வேட்டி கட்டலாம். அப்படி ஒரு படைப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு படைப்பு. மனசு நிறைஞ்சிருக்கு. பெருசா ஜெயிக்கும். வெல்வோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒவ்வொரு சாரோட எங்கே மேடை பேச்சா இருந்தாலும் சரி, அவர் போடுற ட்வீட்டா இருந்தாலும் சரி, கடைசியா வெல்வம் அப்படின்ற வார்த்தை இருந்துட்டே இருக்கும். அதை சார் மறந்துடுவாரோன்னு யோசிச்சேன். கடைசியா சார் அதை கரெக்டா அவரோட டச்ல கொடுத்துட்டாரு. வெல்வம் சார். ஸோ அடுத்ததா படத்துக்கு